நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ அந்த கதையை தொடரும். இப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாரம் கழித்து திருப்பி அரசவையை கூட்டுறாரு. கூட்டி சரி என்னது வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, பாடத்திட்டங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சா, வாத்தியாருக்கெல்லாம் அதிகமாக்கிட்டீங்களா, பாடசாலையெல்லாம் கட்டிக்கிட்டுருக்கீங்களா, என்ன செய்தி அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறாரு. உடனே அமைச்சர்கள்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குமண்ணா, பாட திட்டங்களையும் கொண்டு வந்தாச்சுமண்ணா. இப்போ நம்ம வந்து 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் 5 சப்ஜெக்ட், அதாவது 5 பாடத்திட்டங்களை கொண்டு வந்து 500 மார்க் வீதம் கொண்டு வந்து அதே திட்டத்தையே 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்தாலே போதும், அதுக்கு மேலே தேவையில்ல. அதனால் அதன் அடிப்படையிலே வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் பேசிக் விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி புக்கை தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்த புக்கையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு முழுமையான புக்கை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தயார் பண்ணிகிட்ருக்குறோமண்ணா. அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், இந்த 1 மாதத்துக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடுமண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, அது நடக்கட்டும். இந்த கம்பெனி நிறுவனங்க என்ன சொன்னிச்சு, கம்பெனி நிறுவனங்கள்கிட்ட பேசணுமண்ணா. இப்போ எல்லாருமே வந்து அந்த 99 வருஷம் அக்ரிமெண்ட்டு வேண்டாம், 10 வருஷம் அக்ரிமெண்ட்டே போதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 10 வருட வாடகையை வந்து அட்வான்ஸாக முன்னாடியே கொடுக்குறதுனால அது முடங்குது இல்லை, அதனால் வேண்டாம் இப்படி சொல்கிறாங்க. இந்த 10 வருஷம் 1 வருஷ வாடகையை அட்வான்ஸாக கொடுத்துட்டு அப்போ மாதம் கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. அதனால் எல்லா நிறுவனங்களும் 10 வருடத்தையே தேர்ந்தெடுத்துட்டாங்க மன்னா அப்படிங்கிறார். சரி, இது எனக்கு தெரியும். ஆனால் வந்து மன்னா, அந்த திருப்பி கம்பெனி வேண்டாம் போகும்போது நீங்கள் பாதி எடுத்துக்கிட்டு பாதி தான் கொடுப்பேன்றீங்க, அதனால் அட்வான்ஸ் தொகையை முழுமையும் கொடுக்க சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அது விஷயமா பின்னாடி முடிவெடுப்போம், அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். அதனால் அது விஷயமா நம்ம பின்னாடி முடிவெடுப்போம். ஆனால் இதுதான் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை போட்டு எல்லாருக்கும் வந்து ரெடி பண்ணி கம்பெனி ரன் பண்ண சொல்லிட்டுங்க. இதுக்கு ஒத்து வராதவங்கள வேண்டானாங்கன்னா போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒத்து வர்ற மாதிரி இன்னும் வேறு நாடுகளிலிருந்து நிறுவனங்கள் இருந்ததுன்னா அதுக்கான வேலைகளையும் உடனே பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி மன்னா அப்படின்றாங்க. அப்புறம் மன்னா, நம்ம நாட்டில் வந்து ஒரு 18 விதமான மொழிகள் இருக்குது. அதனால் வந்து அந்த 18 விதமான மொழிகளுக்கும் உள்ள பாடத்திட்டங்களை ஒவ்வொரு மாதிரி தயார் பண்ணுற மாதிரி ஆகுது. அதனால் இந்த ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் வளருமண்ணா. இப்போ இந்த 1 வருஷம் வரைக்கும் எப்படி பண்ணுறது என்னான்னு தெரியல அப்படின்றாரு. இல்லை, நீங்கள் வந்து அந்த 1 வருஷம் வரைக்கும் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் என்னென்ன திட்டங்கள் பிரகாரம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ அதையே வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் ஒரு சரியான கல்வி முறையை கரெக்டாக எடுங்க. இது வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் உள்ள எல்லா குழந்தைங்களும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கணும். கட்டாயம் ஒவ்வொரு வீட்லேயும் படித்தவங்க இல்லாத குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரையும் போடுங்க. அதனால் வந்து படிப்பறிவு எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்க மன்னான்றாங்க. அப்புறம் நான் வணக்கம், இந்த ஓட்டு போடுறத பற்றி சொல்லியிருந்தேன். தயவு செய்து ஓட்டு போடாமல் மட்டும் யாரையும் இருந்துடாதீங்க. எல்லோரும் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. ஏன் ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும், நடக்கிறது நடந்தானே ஆகும் அப்படின்னு ஒரு மேம்போக்கான நிலைமையிலையும் இருந்துடாதீங்க. ஓட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு பிடிச்சவங்களாகவும் இருக்கலாம், பிடிக்காதவங்களாகவும் இருக்கலாம். எப்படி வந்து நாம் ஓட்டு போட்டவங்க தான் வந்து ஆளுவாங்கன்ற பேரில் மெஜாரிட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆளுவாங்க. அதனால் ஓட்டு போடாதவங்க ஆள்றாங்கன்றதுக்காக நம்ம ஒன்றும் விரட்டி விட போகிறதில்ல. நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடலன்றதுக்காக நம்மளை விரட்டி விட போகிறதில்ல. நம்மளும் அவங்கள ஒருத்தலாக தான் ஏற்றுப்போம். ஏன்னா நீனும் மனுஷன், நானும் மனுஷன். அவங்களோட பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சு வந்துட்டால் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும், அதுதான் சட்டம். ஓட்டு போட்டவங்க போடாதவங்க அப்படின்ற கணக்கு கிடையாது. ஏன் அப்படி அந்த சட்டத்தை கொடுத்தாங்கன்னா, அதுக்கு தான் நான் சொன்னேன்னா முன்னாடி ஏற்கனவே ஒரு கதையில் சொல்லியிருப்பேன். அதாவது அன்னபோஸ்ட்னு சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் அத்தனை ஓட்டும் 98% ஓட்டையும் நோட்டாவில் போட்டாலும் அந்த 1% ஓட்டில் எந்த கட்சி ஜெயிக்குதோ அதுதான் வந்து அரசு ஆளும், அதுதான் நோட்டா. அதாவது ஒரு வேட்பாளர் மட்டும் நிற்கிறாருன்னா அவர் தான் அன்னபோஸ்ட்டு, அவ்வளோதான், அவர் தான் ஜெயிப்பார். அதனால் இதுக்கு போட்டுடலாம் அதுக்கு போட்டுடலான்னு மட்டும் எந்த ஒரு முடிவும் பண்ணி போடாதீங்க. எல்லா ஓட்டையுமே உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ
அவங்களில் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு விருப்பமானவங்க, உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு தோணுதோ அவங்க வந்து வாராங்க வரல, அதை பற்றி யோசிக்காதீங்க. அதெல்லாம் இறைவன் கையில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நிற்கிற வேட்பாளர்களில் ஒரு சாதாரண ஆளாக கூட இருக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, சுயேட்சை வேட்பாளர்னு சொல்கிறாங்களே, இந்த அவங்களா கூட இருக்கலாம். எந்த கட்சியும் சாராமல் அவங்க சும்மா தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும் நன்மை செஞ்சுட்டு நின்று சரி நம்ம வந்தால் நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வருவாங்க. ஏன்னா எல்லோரும் வேட்புமனு தாக்கல் பண்ணி வேட்பாளர் ஆக முடியாது. அதுக்குன்னு அந்த சேவை செய்யணுன்ற எண்ணம் உள்ளவங்க, அதுக்கான ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால் அவங்களில் உங்களுக்கு பிடிச்சவங்கள யாரை வேணாலும் தேர்ந்தெடுங்க. ஆனால் ஓட்டு போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஓட்டு போடுங்கள். தயவு செய்து அலட்சியமாகவும் இருந்துடாதீங்க. இந்த தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இந்த இந்திய வரலாற்றில் வைங்க. 99% வாக்குகளை பதிவு பண்ணுங்கள். வணக்கம்.